இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோவில் நான் யாரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த வீடியோவில் ஒதுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மள எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது பணத்தை சேமிக்கிற பழக்கம். நமக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த பணத்தை வேலை செய்யற வைக்கக்கூடிய டெக்னிக்கல் உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அந்த காசை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருப்போம். இப்பெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது உண்டியில வாங்கி சேமிக்கிறது, இல்ல வேற எந்தெந்த இடங்கள் இருக்கோ அந்த இடத்துல பணத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய நேரம் தோணி இருக்கும், நம்ம என்ன 1000 ரூபாய் சேமிச்சிருக்கோம், அந்த 1000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். என்னைக்காவது அந்த பணம் இரட்டிப்பு ஆகுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன் வராதுன்னா, நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படி. நம்ம வீட்லயே ஒரு பணத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். அப்போ பணத்தை வேலை செய்ய வைக்கணும். என்னங்க, பணத்துக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த எஸ்ஐபி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஸ்ஐபி சிப் இதை பற்றி இந்த பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் யாரையும் போய் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றது கிடையவே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, செபி ரிஜிஸ்டரும் கிடையாது. ஸோ நான் இதை தெரிஞ்சுக்கிட்ட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்ஐபி, அதாவது சிப். இந்த சிப்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிப்னு நான் வச்சது. இந்த சிப்கான ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றதுங்க. ஸோ இதுல நான் முக்கியமா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதுல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு ஊர்ல நல்ல ஃபேமஸான பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணி கடையில பாத்தீங்கன்னா எப்ப பாரு கூட்டம், செம்ம கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டம் அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய லாபம் அப்படின்றது அந்த கடைக்காரங்களுக்கு வருது. அதே ஊர்ல ரவி பாலு அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே கற்பனையான பெயர் தான். ஸோ இந்த 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது அந்த கடையில நம்மளும் ஒரு பார்ட்னர் ஆகணும், இல்ல நம்ம இது மாதிரி கடைக்கு ஓனர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்ப இவங்க அந்த கடைக்காரர், அந்த பிரியாணி கடைக்காரர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போய் பேசுறாங்க. அவர்கிட்ட பேசும்பொழுது அந்த பிரியாணி கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, எப்பா என்னுடைய கடை பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் மொத்த வேல்யூ, என்னுடைய கடைக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு 10% பார்ட்னர்ஷிப் வேணும்னா 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களை இங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. இப்ப ரவி பாலு இருக்கிறாங்க இல்லைங்களா? ரவி என்ன பண்றாருன்னா, நம்ம கிட்ட 10 லட்ச ரூபாய் இல்லையே, என்னடா பண்றது? இப்ப நம்ம 1000 சேர்த்து தான் நம்ம வீட்டு பீரோல ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது வச்சிருக்கிறோம். எப்படியாவது இந்த 10 லட்ச ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா நம்மளும் போய் ஒரு பார்ட்னரா சேர்ந்துக்கலாம் அப்படின்றது ரவியோட பிளான். அப்ப பாலுவோட பிளான் என்ன? அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு அந்த கடைக்காரர்கிட்டயே, சார் இது போல என்கிட்ட 10 லட்ச ரூபாய் இல்லை, ஆனா என்னால மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியும். அந்த 1000 ரூபாய்க்கு உங்களால என்ன ஷேர் எனக்கு கொடுக்க முடியுமோ அந்த ஷேர் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்கிறான். அதுக்கு அந்த கடைக்காரரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் என்னன்னா, பாலு மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இதுல கட்டிக்கிட்டே வராரு. மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டும் பொழுது இவருக்கு ஒரு பங்கு அப்படின்றது கிடைக்குது, ஒரு 10 மடங்கு பங்கு அப்படின்றது கிடைக்குது. இப்ப துரதிருஷ்டவசமாக அந்த ஊர்ல பறவை காய்ச்சல் அப்படின்னு வருது. அந்த பறவை காய்ச்சல் வந்ததுனால பிரியாணி யாரும் சாப்பிடாம அதனுடைய வேல்யூ குறையுது. மக்கள் பீதியில அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடாம இருக்கிறாங்க, அப்படியே குறைஞ்சிருது. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, இங்க பண்டிகை காலம் வருது. பண்டிகை காலம் வரும்பொழுது தீபாவளி டைம்ல நல்ல வியாபாரம் அப்படின்றது பிச்சுக்குது. அப்போ இந்த மாதிரி வியாபாரம் டல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவன் போட்ட 1000 ரூபாய்க்கு இவனுக்கு இதுக்கு முன்னாடி நல்லா போயிட்டு இருக்கக்குள்ள 10 பங்கு அப்படின்றது கிடைச்சது. இப்போ அந்த வியாபாரம் டல்லா போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு 20 பங்கு அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதாவது நமக்கு பங்கு வேல்யூ குறையிற ஒரு பிசினஸ்குள்ள போடுறோம்னா அதுக்கு பங்கு அப்படின்றது நமக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா அது வேல்யூ குறைஞ்சிருது இல்லை. அப்ப நம்ம 1000 ரூபாய் போட்டோம், அந்த 1000 ரூபாய்க்கு அதிகமான மதிப்பு. அவர் கேட்ட 10 லட்ச ரூபா அப்படின்றது இங்க 1 லட்ச ரூபா கூட மாறுறாங்க. அப்போ அவருக்கு பங்கு அதிகமா கிடைச்சது. இப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இப்படி போட்டு வந்ததுனால வியாபாரம் ஏறும் பொழுது நல்ல லாபம் அப்படின்றது இவருக்கு கிடைக்குது. வியாபாரம் இறங்கும் பொழுது பங்கு அதிகமா கிடைக்குது. இவர் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இவரு கொஞ்சம் வருஷத்துல நல்ல ஒரு பங்கு அப்படின்றது அந்த ஒரு கடையில வச்சிடறாரு. ஒரு முதலாளிக்கான பங்கு அப்படின்றது அவருக்கு வந்துடுது. இப்போ ரவி அந்த பணத்தை சேர்த்து இங்க சேர்றதுக்குள்ள 10 லட்ச ரூபாய் சேர்றதுக்குள்ள அந்த கடையினுடைய மதிப்பு பல மடங்கு ஏறி போச்சு. 10 லட்ச ரூபாய் இவர் சேர்த்துட்டு வர்றதுக்குள்ள ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி எஸ்ஐபியில எஸ்ஐபி இந்த மாதிரி சொல்ற அந்த மாதிரி இதுல பண்ணி பாலு என்ன செஞ்சாருன்னா உள்ள பார்ட்னரா உள்ள போயிட்டாரு.
அவருக்கு ஏதாவது ஒரு பங்கு ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இருக்குது, ஓரளவுக்கு போயிட்டாரு. பட் இப்போ அந்த பணத்தை நான் பொறுமையா வீட்டுல நான் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ரவியால அந்த பங்கு அப்படின்றது வாங்க முடியாது. ஏன்னா இப்ப கடையினுடைய ஷேர் அப்படின்றது, அதாவது பங்கு அப்படின்றது அதிகமாயிடுச்சு. கடையினுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா பல வருஷங்கள் ஆனதுனால மதிப்பு அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா இவரால் வாங்க முடியல. இதுதான் ஸ்மார்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயங்க, எப்பவுமே சரி மார்க்கெட்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் மார்க்கெட்டுன்ற கடையவே சொல்லிடுறேன், அந்த கடையை வச்சு சொல்லிடுறேன். அந்த கடனுடைய வந்துட்டு மதிப்பு ஓரளவுக்கு 1 கோடியில இருந்துங்களா, 10 லட்ச ரூபா அவர் சொன்னாரு. ஆனா பாலு வந்துட்டு மாசம் 1000 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏதோ உங்களால முடிஞ்ச பங்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த பங்குக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். இப்போ மாசம் மாசம் அவர் வந்துட்டு ஒரு தொகையை போட்டுக்கிட்டே வரும்பொழுது வியாபாரம் நார்மலா 1 கோடிக்கு அந்த கடையினுடைய மதிப்பு இருக்கிற வரைக்கும் அவர் அந்த 1000 ரூபாய் போட்டார், அதுக்கான பங்கு கிடைச்சு. இப்போ வியாபாரம் டல்லான உடனே அந்த கடையினுடைய மதிப்பு குறைஞ்சிரும் மார்க்கெட்ல. அப்போ என்ன ஆகும்னா இவர் போடக்கூடிய 1000 ரூபாய் வந்துட்டு 2000 ரூபாய் கணக்கு. அப்ப அந்த 2000 ரூபாய் கணக்குக்கான பங்கு அப்படின்றது இவர் கிடைக்கணுங்களா, அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ வந்துட்டு மறுபடியும் கடையினுடைய வேல்யூ ஏறுது. அப்ப இவர் 1000 ரூபாய் போறாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்குதுன்னா 5 அப்படின்றது கிடைக்குது, 5 பங்கு அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்படிதான் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதாவது எஸ்ஐபி அப்படின்றது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உள்ள போகிறது அப்படின்றது தான் நம்ம இன்னும் ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் பீரோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். அது எந்த இரட்டிப்பும் ஆகாது. இப்போ நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் அது ஒரு இரட்டிப்பு அப்படின்றது ஒரு மடங்கு ஏறும் இறங்கும், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்கு இருக்காது, அதாவது காசுக்கு இருக்காது. இப்போ இந்த பொருள் நான் முதல்ல வாங்கும்போது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. இது வந்து கார் ஏர் கம்ப்ரஸர், பைக்குக்கும் ஏர் பிடிக்கலாம். ஸோ யூஎஸ்பி இது வந்து பவர் பேங்காக ஒர்க் பண்ணும். இது வேணும்னா கீழே லிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதனுடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. அப்போ இதனுடைய விலை ஏறிடுச்சு. பட் நான் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற காசு 1000 2000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். அந்த 2000 ரூபா அப்படியே தான் இருக்கும். அந்த 2000 ரூபா ஏறாது, இறங்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனா பணம் மதிப்பு இழப்பீடு வேணா மேபி நடக்கலாம். ஸோ இப்படிதான் இதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கதையில வந்த பிரியாணி கடை தான் ஷேர் மார்க்கெட். இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாலு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை போட்டாரு இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டினுடைய பெயர் தான் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது. ஸோ இதுதான் ஒரு கட்டமைப்பு அப்படின்றது, அதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட முதலீட்டுக்கான திட்டம். ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க, அதாவது ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க, ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அது மாதிரி தான் இந்த எஸ்ஐபி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது நம்ம ஒரு பைக் வாங்குறோம் இல்லைங்களா, ஸோ அந்த பைக்கை நம்ம மொத்த காசு கொடுத்தும் வாங்கலாம். நம்ம இல்லைன்னா அதை மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி கூட வாங்கலாம். இப்போ இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டாட்டா, இந்த ரிலையன்ஸ், டாட்டா இந்த மாதிரி நிறுவனம், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தமாக முதலீடு செய்து பணத்தை போடுறதுக்கு பதிலாக மாசம் மாசம் இந்த சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த எஸ்ஐபி மெத்தட் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும், அதாவது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வித்தியாசம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும், சேமிப்பு அப்படின்றதுல பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அந்த பணம் அப்படின்றது வளராது. ஆனால் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளான்டேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பணவீக்கம் அப்படின்றது இருக்கும். பணம் மதிப்பு இழப்பீடுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுல இருக்கும். ஆனால் எஸ்ஐபி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ அது முழுக்க முழுக்க பணத்தை ஒரு நல்ல பிஸ்னஸ்ல வந்துட்டு போட்டு அதுல வந்துட்டு வளர, அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பணமும் வந்துட்டு சேர்ந்துதான் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் எஸ்ஐபி. முதல்லலாம் ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு கோடீஸ்வரங்களுக்கு, லட்சாதிபதிகளுக்கு தான் அது வந்துட்டு ஓகே, அவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்துட்டு, நமக்கெல்லாம் நடுத்தர மக்களுக்கு, இந்த மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்துச்சு. ஆனா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி, மக்கள் மத்தியில இதெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி அப்படின்றது. ஸோ இதன் மூலியமா ஒரு சாதாரண மக்கள் கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு பிட்வீன் கேப்ல எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அப்படின்றது ஃபோன்பேல இருந்து வருது. 10 ரூபாய்க்கு கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது எஸ்ஐபி போடலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு 20 ரூபாய்க்கு கூட போடலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து HDFC பேங்க் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க, ICICI பேங்க் எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கேப்பில் இந்த மெசேஜ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம், அதில் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கு கொண்டு வராங்க? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இது மாதிரி பயனுள்ள பயங்கரமான தகவல்கள் நமக்கு புரிகிற வகையில் ஒரு கதை மூலியமா எளிமையான வடிவத்தில் நான் உங்களுக்காக அடிக்கடி கொண்டு வருவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே வந்துட்டு போதும். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, அது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை ஒரு நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 10 வருஷம் நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை ஃபியூச்சர் பிளான் பண்ணுறது, என் குழந்தைங்களுக்கு வந்துட்டு காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை திருமணத்துக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவங்களுடைய மேற்படி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற செலவுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லையா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை நான் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீண்ட காலம், அதாவது தொலைநோக்கு தூரத்தில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நேரம் இல்லாதவங்க மார்க்கெட்டில் ஒரு விஷயம் ஏறுது இறங்குது அப்படின்றத பார்த்துட்டு இல்லாமல், ஸோ இதில் வந்துட்டு ஏன்னா அதில் அப்டேட்டிங் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய வீடியோ பண்ண போகிறோம், அதில் நம்ம பேசலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆட்டோ பே அப்படின்றத வந்துட்டு செட்டப் பண்ணோம்னா மாதம் அது நம்மளோட அக்கௌண்ட் வந்து அந்த டேட்டுக்கு அப்புறம் பணம் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். நம்ம அடுத்த கட்ட வேலை அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். குறிப்பு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம் தான், நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. நம்ம வேலை எஸ்ஐபினா என்ன அப்படின்றத சொல்றது மட்டும்தான். யாரு தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாங்களா? அதாவது எனக்கு வந்துட்டு குறுகிய காலத்தில் பணம் வேணும், நான் எப்போ வேணால் எடுத்துருவேங்க, எனக்கு திடீர்னு ஒரு 2 மாதம் கழிச்சு கூட எனக்கு ஏதாவது ஒரு தேவை வரலாம், டக்குன்னு நான் அந்த பணத்தை எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக செட்டே ஆகாது. இது மினிமம் ஆகுது, நீங்கள் ஒரு 5 வருஷமாவது இதில் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஒரு லாங் டேர்ம், அதாவது நான் வந்துட்டு ஃபியூச்சரும் நோக்கி போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு மாதம் எப்போ சம்பளம் வருதுன்னு தெரியாது, அது திடீர்னு வரும், திடீர்னு வராமல் போகும், திடீர்னு எனக்கு அதிகமாக வரும், திடீர்னு கம்மியாக வரும், ஒரு நிலையான வருமானம் இல்லை, என் ஆஃபீஸில் என்னை எப்போ வேணால் தூக்குவாங்க, இல்லை எனக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க, எனக்கு கடன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அந்த டைமில் நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்ரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது, ஏன்னா நீங்கள் ஒரு லம்பாக ஒரு பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் அதில் வந்துட்டு முதலீடு செய்கிறது, அதாவது லம்ப் முதலீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு மாதம் நீங்கள் வந்துட்டு ஒரு தொகை அப்படின்றத உங்களுக்கு வருமானம் வராமல் செலக்ட் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்றது கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஷேர் மார்க்கெட் எதில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்க்கணும். அவ்வளோதாங்க. அதாவது இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் போய் இதில் முதலீடு பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷனுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ தயவு செஞ்சு இது ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக மட்டும் பாருங்கள், இது ஒரு முதலீட்டு அட்வைஸ்க்கான வீடியோவாக பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, ஸோ செபி ரெஜிஸ்டரோடும் கிடையாது, இந்த முதலீட்டுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளும் நான் கிடையாது. என்னுடைய வேலை என்னன்னா எஸ்ஐபினா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை ஒரு சிலர் கேட்டீங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில், அதனால எஸ்ஐபினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரி நம்ம மக்களுக்கும் வந்துட்டு அதன்படியே புரிய வச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு மார்க்கெட்டு வெளிநாட்டில் வந்துட்டு நிறைய ஏற்றங்கள், ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அதனால தான் இதை பற்றி பேசலாம், மக்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. மேற்கொண்டு அடுத்ததான் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த கொஞ்சம் முதலீடு இதை பற்றிலாம் நம்ம இன்னும் வரும் காலங்களில் நிறையா வந்துட்டு பேசலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பொருள் தேவைன்னா வாங்கிக்கோங்க, கீழே லிங்க் இருக்குது. இது நான் காசு கொடுத்து வாங்கினது தான், என்னுடைய பணம் போட்டு வாங்கினது தான். ரொம்ப நன்றி.